இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஒரு புதிய காலை நேரத்திலே மகிமை நேரம் நிகழ்ச்சி மூலமாக மகிமை டிவி நேயர்களை சந்திக்கிறதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசி நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் தொடர்ச்சியாக கர்த்தருடைய ஞானத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். யாக்கோபு நிருபம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தில் எழுதப்பட்டபடி, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி தேவனிடத்தில் இருக்கிற சம்பூர்ண ஞானத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துக்குள்ள அதே ஞானம், இயேசு கிறிஸ்து ஞானமாகவே வாழ்ந்தார், ஞானமாகவே வெளிப்பட்டார். அதுபோல நேற்றைய தினத்திலும் நாம் யோசேப்புக்குள்ள இருந்த தேவ ஞானத்தை குறித்து நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் புதிதாக இன்னொரு நபருடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய ஞானம் எப்படி வெளிப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். யாத்ராகமத்தின் புஸ்தகத்திலே 35வது அதிகாரம் 33வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே பெசலெயேல் என்று சொல்லப்படுகிற ஒருவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அருளி அவன் சகலவித வேலைகளையும் செய்யும்படி தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் பெசலெயேலுக்கு ஞானத்தையும் புத்தியும் அருளி அவன் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கு தேவ ஆவியானவர் அவனை நிரப்பியிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யார் இந்த பெசலெயேல்? இங்கே என்ன வேலை நடந்து கொண்டிருக்கிறது? நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி இந்த யாத்ராகம் புஸ்தகத்திலே இப்போ இந்த அதிகாரங்களிலே ஆசரிப்பு கூடாரம் மோசேக்கு தேவன் அந்த மலையிலே சொல்லப்பட்ட பிரகாரமாக கட்டி எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. மோசே தனக்கு மலையிலே காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அதை சொல்லி அதை செய்து அதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அங்கே கூடாரம் கட்டப்பட வேண்டும், அதற்கு திரைகள் அமைக்கப்பட வேண்டும், அதற்கு உள்ளே வைக்கக்கூடிய சகல பொருட்கள் செய்யப்பட வேண்டும். அதற்கென்று கர்த்தர் அளவுகளை கொடுத்திருக்கிறார். மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், பிரகாரம் என்று சொல்லி அனைத்தும் அமைக்கப்பட வேண்டும். பலிபீடத்திற்கான காரியங்கள் செய்யப்பட வேண்டும். தொட்டி, பலிபீடத்திற்கான வெண்கல தொட்டிகள், அந்த மற்றும் பலிபீடத்திற்குரிய சகல தட்டு முட்டுகள் போன்ற எல்லா ஜாமான்களும் செய்யப்பட வேண்டும். இப்படிப்பட்ட வேலை நடந்து கொண்டிருக்கிற சமயத்திலே இந்த ஆசரிப்பு கூடாரம் அருமையாக கட்டி எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்பொழுது அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்காக தங்கள் ஆவியிலே உற்சாகமடைந்த, இருதயத்திலே உற்சாகத்தோடு தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று எழுப்புதல் அடைந்த ஸ்திரீ புருஷர் யாவரும் தங்களுக்கு இருந்த எல்லாவற்றையும் கொண்டு வந்து பொன், வெள்ளி மற்றும் விலையேறப்பெற்ற கற்கள், இளநீல நூல், சிகப்பு நூல், மெல்லிய பஞ்சு நூல் போன்ற எல்லாவற்றையும் கொண்டு வந்து கொடுத்து ஆசரிப்பு கூடாரத்தின் வேலை மிக பிரம்மாண்டமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தான் கர்த்தர் பெசலெயேல் என்று சொல்லப்படுகிறவரை பேர் சொல்லி அழைத்து அவருக்குள்ளே ஒரு விசேஷித்த ஞானத்தை கொடுக்கிறார். அந்த ஞானம் அவருக்கு என்ன காரியங்களை செய்யும்படி ஞானத்தை கொடுக்கிறார். கிரியேட்டிவ், அதாவது புதிதான விதத்திலே காரியங்களை அழகுபடுத்துகிற விதத்தில் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை டெக்கரேட் பண்ணுற, அலங்கரிக்கிற அந்த வேலைக்குரிய எல்லா ஞானத்தையும் கொடுக்கிறார். நல்ல கிரியேட்டிவிட்டி அவருக்குள்ள ஆண்டவர் கொடுக்கிறார். அவர் ரத்தினங்களையும் சொல்லப்பட்டிருக்கிறது 32வது வசனத்திலே, ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கவும், மரத்தில் சித்திர வேலை செய்து வினோதமான வேலைகளை செய்யவும் என்று சொல்லி. அப்படியானால் வுடன் ஒர்க், அதில் நல்ல மர வேலைகள், அழகான அலங்காரமான மர வேலைகளை செய்யவும், ரத்தினங்கள் போன்ற விலையேறப்பெற்ற கற்களை வெட்டி முத்திரை வெட்டுகளாக பதித்து அதை அலங்கரிக்கவும் வேண்டிய ஒரு விசேஷித்த ஞானம், அந்த ஆசரிப்பு கூடாரத்தை அழகுபடுத்தக்கூடிய ஒரு விசேஷித்த ஞானம் இந்த பெசலெயேலுக்கு கர்த்தரால் கொடுக்கப்படுகிறது. இந்த பெசலெயேலுக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் வந்து இறங்கி தம்முடைய ஞானத்தை அவனுக்குள்ளே வைத்து அவன் மூலமாக இந்த காரியங்களை செய்கிறார். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் ஏதோ ஒரு விதத்திலே வித்தியாசமாக, ஒரு விசேஷித்த விதமாக வெளிப்பட வேண்டும், நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளிலே உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். பெசலெயேலுக்கு ஞானத்தை கொடுத்த கர்த்தர் அழகுபடுத்தும்படி ஒரு புதிதான யுக்திகளை கொண்டு காரியங்களை செய்யும்
செய்யும்படி, ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கும்படி, மர வேலைப்பாடுகளை செய்யும்படி ஞானத்தை கொடுத்த கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விசேஷித்த ஞானத்தை கொடுக்கும்படி விரும்புகிறார். நீங்கள் எந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் சரி, அந்த காரியத்திலே ஒரு விசேஷித்த அழகுபடுத்தும்படி தேவன் உங்களுக்கு இன்றைக்கு அந்த ஞானத்தை தருகிறார். கிராஃப்ட், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்னு சொல்லுவோம். பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திலே இந்த வேலைகளை வரைதல் மற்றும் அலங்கரித்தல் போன்ற வேலைகளை பிளாஸ்டிக் அல்லது பேப்பர் போன்ற பொருட்களை கொண்டு வெட்டி ஒட்டி அழகுபடுத்தி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பிள்ளைகள் செய்கிறது உண்டு. அதுபோல் இன்னும் வித்தியாசமாக வீட்டை அலங்கரிக்க வேண்டிய காரியம், உங்களுடைய ஆஃபீஸ் ரூம், உங்களுடைய அலுவலகத்தை அலங்கரிக்க வேண்டிய காரியம், எந்த காரியமாக இருந்தாலும் மற்றவர்களை கவர்ந்து கொள்ளக்கூடிய விதத்திலே இது வித்தியாசமாக இருக்கிறது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது, ரொம்ப அழகாக இருக்கிறது என்று சொல்லி பாராட்டப்படக்கூடிய விதத்திலே தேவன் உங்களுக்குள்ளே ஞானமாக கிரியை செய்ய விரும்புகிறார். இந்த நாளிலே நீங்கள் இந்த ஞானத்தை தேவனிடத்தில் கேட்பீர்களா? அதனால் தான் நான் முதலாவது இந்த வசனத்தில் பார்த்தோம், அவன் தேவனிடத்தில் கேட்க கடவன். நீங்கள் யூகித்து செய்வதற்கு உங்களுடைய ஞானம் போதாது, உங்களுடைய அறிவு போதாது. நீங்கள் இன்னும் அதை சிறப்பாக செய்து முடிப்பதற்கு, நீங்கள் உங்களுடைய தொழிலிலே நேர்த்தியாக டிசைன் பண்ணுவதற்கு, அழகாக வடிவமைப்பதற்கு தேவ ஞானம் தேவை. தேவனுடைய ஞானம் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது இன்னும் அது நேர்த்தியாக, இன்னும் அது வித்தியாசமானதாக, அழகுள்ளதாக காணப்படும். கர்த்தர் இந்த நாளிலே அந்த ஞானத்தை உங்களுக்குள்ளே தர விரும்புகிறார். நீங்கள் யோசித்து இழைத்து போனீர்களோ, எப்படி இதை அழகுபடுத்துவது, எப்படி இதை செய்து நிறைவேற்றுவது, எப்படி இந்த பொதுமக்களுக்கு அந்த ஸ்டேஜை எப்படி பிரம்மாண்டமான ஒரு அழகுக்குரியதாக கொண்டு செல்வது, ஸ்டேஜில் இதை எப்படி நிறுத்துவது என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கிறீர்களோ, கர்த்தர் இந்த நாளிலே உங்களோடு கூட பேசுகிறார். உங்களுக்குள்ளே புதிதான உருவாக்கக்கூடிய திறனை, கற்பனை திறனை, அந்த ஞானத்தை கர்த்தர் உங்களுக்குள்ளா இருந்து வெளிப்படுத்த போகிறார். நீங்களே ஆச்சரியப்பட்டு போக போறீங்க, நீங்களே அதிசயப்பட்டு போறீங்க. கர்த்தர் கொடுத்த ஞானம் என்று சொல்லி நீங்க கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்த போறீங்க. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் இந்த நேரத்திலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே பெசலேயலுக்கு ஒரு ஞானத்தை தேவன் கொடுத்திருந்தார். தேவன் இந்த நாளிலே எனக்கு நான் இந்த காரியத்தை செய்து முடிப்பதற்கு வேண்டிய ஞானத்தை தருவார் என்று சொல்லி விசுவாசியுங்கள். நீங்கள் எந்த காரியத்திலே கால் எடுத்து வைத்திருக்கிறீர்களோ அதை நேர்த்தியாக உங்களால் செய்து முடிக்க முடியும் என்று சொல்லி கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை விசுவாசியுங்கள். யாருக்கு எந்த வேலைக்கு எந்த ஞானம் தேவையோ அதை அவர்களுக்கு கொடுத்து நிறைவேற்றுவது தேவன் போதுமானவராய் இருக்கிறார். அவரிடத்தில் அளவிட முடியாத ஞானம் இருக்கிறது. அவருடைய ஞானம் சம்பூரணமானது, அவருடைய ஞானம் நிறைவானது. அது உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு ஒரு நற்பெயரை கொண்டு வரப்போகிறது. அது உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை புகழ்ச்சிக்குரியவர்களாக மாற்றப் போகிறது. நீங்களும் இந்த உலகத்திலே அநேகரை சந்தோஷப்படுத்துகிற, அநேகருடைய கண்களுக்கு விருந்தளிக்கிற விதத்திலே உங்களுடைய கலை வண்ணத்தை வெளிப்படுத்தி தேவன் உங்கள் மூலமாக மகிமைப்பட போகிறார். நாம் ஜெபிக்கலாமா? நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்திலே உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே, நாங்கள் ஞானத்தை குறித்து தியானித்து கொண்டிருக்கிற போது நீர் பெசலேயலுக்கு கொடுத்த ஒரு விசேஷித்த ஞானத்தை நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, மர வேலைப்பாடுகள், விலையேறப்பெற்ற கற்களை கொண்டு செய்கிற வேலைப்பாடுகள் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்வதற்கு விசேஷித்த ஞானத்தின் ஆவியானவர் நீர் உதவி செய்தீரப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்திலே ஒருவேளை ஆண்டவரை எந்த வேலை செய்து கொண்டு இருக்கிறவர்களாக இருந்தாலும், அது கணினி சம்பந்தமான துறையிலே வேலைகளை செய்கிறவர்களாயினும், அல்லது கட்டடத்துறையிலே வேலைகளை செய்கிறவர்களாயினும், அல்லது தங்கம் வைர நகைகளை கொண்டு வேலைகளை செய்கிறவர்களாயினும், ஆண்டவர் எந்த வேலைகளை நிமித்தமாக, ஒருவேளை படிக்கிற பிள்ளைகளானால் அவர்கள் ஆண்டவர் செய்து நிறைவேற்ற வேண்டிய பள்ளி பருவத்திற்குரிய அவர்களுடைய வேலைகளாயினும், எந்த வேலையாக இருந்தாலும் தகப்பனே, இந்த நேரத்தில் உம்முடைய தெய்வீக ஞானம், ஒரு விசேஷித்த ஞானம் ஆண்டவரே, அவர்களுக்குள்ள இந்த ஸ்பெஷல் அனாயிண்டிங் இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அது மிகவும் ஆச்சரியப்படத்தக்க விதத்திலே, அற்புதமாக வெளிப்படும் விதத்திலே கர்த்தருடைய ஞானம் அவர்களுக்குள்ள இருந்து கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். யார் யார் இந்த நாளிலே ஞானத்தை உம்முடைய சமூகத்திலே விசுவாசத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களை நீர் நிரப்பி ஆண்டவரை நீர் மகிமைப்படுவீராக. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் அழகு ஆண்டவரே, அநேகருக்கு ஆண்டவரே எவ்வளவு ஒரு கண்களுக்கு அருமையானதாக இருந்தது போல தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவர் இவர்களுடைய வாழ்க்கையை நீர் அழகுபடுத்துவீராக, இவருடைய தொழிலை நீர் அழகு
அழகுபடுத்துவீராக. இவருடைய கல்வி துறையில் இவர்களை சிறந்திருக்கும்படி செய்வீராக. நம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.